குயிக் புக்கிங் இன் புக்கிங் சொல்யூஷன்ஸ் பை கவுண்டர் பிஏ. அதென்ன புக்கிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு ஆல்டர்னேட் தான் இந்த புக்கிங் சொல்யூஷன்ஸ். ஏபிடி 2.0ல பாயிண்ட் ஆஃப் சேல் இஸ் கால்ட் அஸ் புக்கிங் சொல்யூஷன்ஸ். அதுல ஒரு அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் எப்படி புக் பண்ணலாம்னு முதல்ல பார்ப்போம். லாகின் as கவுண்டர் பிஏ, அதுல புக்கிங் சொல்யூஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. குவிக் புக் டொமஸ்டிக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. குவிக் புக் டொமஸ்டிக்ல நீங்க ஆர்எல், பார்சல், ஸ்பீடு பார்சல், அப்புறம் மணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்எல் புக் பண்ண போறோம், அதனால சென்டரோட போன் நம்பரை இந்த ஃபீல்டுல அடிக்கிறோம். ஏற்கனவே சென்டர் டீடைல்ஸ் உங்க டேட்டாபேஸ்ல இருந்தது அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், அல்லது எல்லா டீடைல்ஸும் நீங்க டைப் பண்ண வேண்டியதா இருக்கும். அடுத்ததா நான் ரிசீவரோட போன் நம்பரை இங்க டைப் பண்றேன். ரிசீவரோட டீடைல்ஸும் இந்த டேட்டாபேஸ்ல இருக்கும் பட்சத்துல நீங்க அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்க கீழே இந்த ரிசீவர் டீடைல்ஸ்ல அவரோட டூ அட்ரஸ் ஃபுல்லா நீங்க டைப் பண்ணணும். அடுத்த டெஸ்டினேஷன் பின்கோட் டைப் பண்ணிட்டேன், வெயிட் ஆஃப் த ஆர்டிகிள் டைப் பண்ணிட்டேன். இப்போ கீழே பாருங்க ரேடியோ பட்டன், ஆர்எல், பார்சல், ஸ்பீடு பார்சல், எதுல வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்கேன் த பார்கோட் இன் ஆர்டிகிள் பார்கோட் ஃபீல்ட். பார்கோட் ஆட்டோ ஜெனரேஷன் ஆப்ஷனும் இருக்கு, ஆனா இந்த இடத்துல நம்ம பார்கோட ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதுவே உங்க ஆர்டிகிள் வந்து ப்ரீபெய்டா இருந்தது அப்படின்னா மேல பாருங்க இந்த டைப் இருக்கு பாருங்க, அங்க செலக்ட் பண்ணி நீங்க ப்ரீபெய்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இதுல அமௌண்ட் எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு காட்டுது பாருங்க, நெட் அமௌண்ட் டு பி கலெக்டட். ஏதாவது ஃபீல்ட் மிஸ்ஸிங் இருந்தது அப்படின்னா நீங்க சப்மிட் கொடுக்கும்போது காட்டும். இப்ப பாருங்க நான் சப்மிட் கொடுக்குறேன், இந்த அட்ரஸ் ஃபீல்ட்ல மிஸ்ஸிங் இருக்கு. ஸோ அந்த எரரை நான் சரி பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிக்கலாம். ஒமிஷன்ஸ் சப்ளை பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்றேன். இப்ப பாருங்க கார்ட்ல ஒரு ஆர்டிகல் ஆட் ஆயிருக்கு, பேமெண்ட் அமௌண்ட்டும் காட்டுது. இந்த வியூ கார்ட்டை கிளிக் பண்ணா நீங்க புக் பண்ண ஆர்டிகல் உங்களுக்கு காட்டும். நீங்க வேணும்னா டெலீட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளிக் ஓகே கொடுக்குறேன். மல்டிபிள் ஆர்டிகல்ஸ் இருந்தா நீங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம். இப்போ பேமெண்ட் கிளிக் பண்றேன், அதுல பாருங்க ரெண்டு ஆப்ஷன் காட்டுது பாருங்க, கேஷா கியூஆரான்னு. கியூஆரா இருந்தது அப்படின்னா நீங்க இது டைனமிக் கியூஆர் கஸ்டமர் ஸ்கேன் பண்ணிக்கலாம். கேஷா இருந்தா கேஷ்னு சூஸ் பண்ணிட்டு அமௌண்ட் டு பி கலெக்டட் எஸ்ன்னு கொடுங்க. இப்போ ரெசிப்ட் பிரிண்டிங் காட்டுது பாருங்க, உங்களுக்கு ரெண்டு விதமான பிரிண்டிங் எடுக்கலாம். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்லயும் எடுக்கலாம், தெர்மல் பிரிண்டர்லயும் எடுக்கலாம். தெர்மல் பிரிண்டர்ல போனீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் இருக்கு, விதவிதமா நீங்க பிரிண்ட் எடுக்கலாம். கஸ்டமர் ரெசிப்ட் எடுக்கலாம், அல்லது பார்கோடு மட்டுமே எடுக்கலாம், எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கு. இப்போ நான் ஒரு பிரிண்ட் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கும்னு. தெர்மல் பிரிண்டர்ல எடுத்தா ஃப்ரம் அட்ரஸ், டு அட்ரஸ், பார்கோட், எல்லா டீடைல்ஸுமே அதுல வந்துடும். இதே நீங்க வந்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ல எடுத்தா எப்படி இருக்கும்னு காட்டுறேன் பாருங்க. இது நம்ம இப்போ பிரசன்ட் சினாரியோல ரெசிப்ட் எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கு. ஸ்கிரீன்ல பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களோட நார்மல் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் இந்த மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க வெதர் ரெசிப்ட் பிரிண்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு கேட்டுச்சு, அது நான் ஓகே கொடுத்தோன்னே என்னோட குவிக் புக்கிங் டிரான்சாக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட். மேல வேலெட்ல அமௌண்ட் ரைஸ் ஆயிடும். இதோட ஒர்க் ஃப்ளோ என்னன்னு பார்ப்போமா? லாகின் as கவுண்டர் பிஏ, புக்கிங் சொல்யூஷன்ஸ், குவிக் புக் டொமஸ்டிக், அண்ட் புக் த அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் ஆர் EMO. தேங்க்யூ.